மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், எலச்சிபாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நெருங்கிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் நம்மளுக்கு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும், கொஷின் பேப்பரில் எந்த மாதிரியான செட்டிங் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்மளதில் நடந்து முடிஞ்ச இந்த தமிழ் திறனறி தேர்வு அப்படிங்கிறதுல நம்மளுடைய பள்ளி தான் மாநிலத்திலேயே முதலிடம் அப்படிங்கிறது பிடிச்சிருக்குது. அதுலேயும் 2 பேர், மொத்தம் 6 பேர் மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சாங்க. அதில் 2 பேர் நமது பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தான் பிடிச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நீட்லேயும் நம்மளுடைய தமிழ் வழியில் படித்த மாணவி மாநில இடத்துல முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்போது நமது பள்ளியில் படித்தவங்க இந்த வருஷம் மட்டுமே 2 இடத்துல மாநிலத்தில் முதலிடம் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. நீட்லேயும் தமிழ் தேர்வுலையும் பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய கொஷின் பேப்பர் செட்டிங்கும் இருக்கும், நம்மளுடைய கோச்சிங்கும் இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நீட்டுக்கு உண்டான கிராஸ் கோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டுருக்குது. அப்போ பயன்படுறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கொஷின் பேப்பருக்கு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு முதல்ல 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும், அது நமக்கு தெரியும். அது 14 ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஒரு 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்மளுக்கு செய்யலையும், 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள் உரைநடையிலையும் வரும். மீதி துணைப்பாடம், மொழிபெயர்ச்சி, அதே மாதிரி இந்த கலைச்சொல்லாக்கம், இலக்கண பகுதி, இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு ஒரு 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுப்பாங்க. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் மெத்தட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். இதில் உள் வினாக்கள் நம்மளுக்கு வரும். அப்போ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் வரும். 2 மதிப்பெண் வினாக்கள் நம்மளுக்கு புத்தக வினாக்கள் வரும், உள் வினாக்கள் வரும். அப்போ அதில் பெரும்பாலும் புத்தக வினாக்கள் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. ஒரு 80% நம்மளுக்கு புத்தக வினாக்கள் தான் வரும். ஒரு 20% மட்டும்தான் நம்மளுக்கு உள் வினாக்கள், அதாவது இன்டீரியர் வினாக்கள் வரும். அப்போ முதல்ல புத்தக வினாக்கள் நம்ம தெளிவாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புகள் தான். புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, 4 மதிப்பெண் வினாக்களாக இருந்தாலும் சரி, அடுத்து 6 மதிப்பெண் வினாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், புத்தக வினாக்களை தரவு பண்ணிடுங்க. அதன் பிறகு பிடிஏ அப்படிங்கிற ஒரு புத்தகம், பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலேருந்து ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஒரு மதிப்பெண் வினாக்களோ ஒரு 6 மாடல் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய உள் வினாக்களோ அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிங்க. அடுத்தபடியாக ஒரு வித வினாக்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னால், கியூஆர் கோடு. நம்மளுடைய புத்தகத்தில் கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த பின்னால் புத்தகத்துக்கு பின்னால், ஒரு பாடத்துக்கு பின்னால் நமக்கு ஒரு இயலுக்கு பின்னால் ஒரு மதிப்பெண் வினாக்கள், 4 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள், நம்மளுக்கு கியூஆர் பார் கோடு இருக்கும். அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு 10 வினாக்கள் இருக்கும். அந்த 10 வினாக்களை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கிங்க. அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஒரு மதிப்பெண் வினாக்கள் அது எல்லாமே உள் வினாக்களாக இருக்கும். அப்போ அந்த வகையில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரையிலும் புத்தக வினா, பிடிஏ, கியூஆர் கோடு இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நூல்வெளி, உள்ளார இருக்கக்கூடிய பெட்டி செய்திகள், மேலே முக்கியமான வரிகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அந்த வகையில் படிச்சுக்கிங்க. அப்போ அந்த முறையில் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். இதில் நம்மளுக்கு புத்தக வினாக்கள் இருக்கும், உள் வினாக்கள் இருக்கும். இதில் ஒரு புத்தக வினாக்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஒரு புத்தக வினாக்களாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் நேரடியாக கேட்காம மறைமுகமாக மாற்றி கேட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிங்க, படிக்காத விட்டுறாதீங்க. அப்போ 2 மதிப்பெண் வினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 2 மதிப்பெண் வினாவில் நம்மளுக்கு 4 2 மதிப்பெண் வினாக்கள் செய்யுள் பகுதியில் கொடுக்குறாங்க. அதில் 3 எழுத போகிறீங்க. அதில் புத்தக வினாக்கள் இருக்கும், இந்த உள் வினாக்கள் இருக்கும். அதையும் தெளிவாக படிச்சுக்கிங்க. அதே மாதிரி நம்மளுடைய செய்யுள் உரைநடை பகுதியில் 3 வினாக்கள் கொடுத்துட்டு அதில் 2 வினாக்களுக்கு நீங்கள் விடை கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் புத்தக வினாக்கள் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இன்டீரியர் வரும். அது ஒரு சில ஆண்டுகளில் நம்மளுக்கு உரைநடை 2 மதிப்பெண் வினாவாக இருந்தாலும் சரி, 4 மதிப்பெண் வினாவாக இருந்தாலும் சரி, முழுக்க உள் வினாக்களாகவே கொடுத்த வினாத்தாள்களும் இருக்குது. அப்போ உரைநடை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், புத்தக வினாக்களை முதல்ல தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் வினாக்கள் இருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் படிக்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாவோ 6 மதிப்பெண் வினாவோ அதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் உள் வினாக்களாக வரும். அப்போது 4 மதிப்பெண் வினாக்களும் 6 மதிப்பெண் வினாக்களோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த 2 மதிப்பெண் வினாக்கள் உரைநடையில் உள் வினாக்கள் கேட்டாலும் நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு பகுதி மொழிபெயர்ச்சி பகுதி. அதில் 9 வினாக்கள் இருக்கும். அதில்
7 வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுதுவீங்க. அதில் எந்த கேள்வியை தொட்டால் நம்மளுக்கு முழு மதிப்பெண் வருமோ அதை தெளிவாக பார்த்துங்க. ஒரு 12 தலைப்புகள், முக்கியமான தலைப்புகள் இருக்கும். அந்த 12 தலைப்புகளை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் 5 அல்லது 6 தலைப்புகள் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் புத்தகத்தில் நம்மள இலக்கணம் தெரிச்சுக்கொள் 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும், பகுபதம் புணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணிக்கிங்க, படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வினாக்கள். 4 மதிப்பெண் வினாக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 4 மதிப்பெண் வினாக்களில் 4 கேள்விகள் கொடுத்து 2 கேள்விகள் எழுதணும். பெரும்பாலும் செய்யுள் பகுதி வந்து புத்தக வினாக்கள் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது தான். இடம் சுட்டி பொருள் விளக்கம் பெரும்பாலும் பார்த்துங்க. ஏன்னா இருக்கிறது நம்மளுக்கு 3 அல்லது 4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் இருக்கும். அதிலிருந்து பெரும்பாலும் ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. அதில் 4 மதிப்பெண் சுலபமாக என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். அதனால் அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொஞ்சம் கேள்விகளை தனியாக என்ன பண்ணிடுங்க, படித்து முடிச்சிருங்க. அதன் பிறகு உரைநடை. உரைநடையில் தான் நம்மளுக்கு பெரும்பாலும் உள் வினாக்கள் எடுப்பாங்க. அப்போ அந்த உரைநடை பகுதியை நீங்கள் புத்தக வினாக்கள் படிச்சுட்டு உள் வினாக்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுலபம். உரைநடை பொறுத்த வரலும் அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினா. நம்மளுக்கு இதில் ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. அதில் 3 கொஷின் நீங்கள் படிப்பீங்க. அப்போ அந்த 5 கொஷினில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது 1 அணி, 2வது தமிழாக்கம், 3வது வாழ்க்கை நிகழ்வில் பழமொழி, 4வது நயம் பாராட்டு, 5வது திணைத்துறை. இப்போ இந்த 5 முறைகளில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாவே இந்த 5 முறையிலிருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மெத்தடில் நம்மளுக்கு கேள்விகள் வந்துடும். இல்லை இந்த 5மே கூட வந்துடும். அப்போது மொழிபெயர்ச்சி 4 மார்க் பொறுத்தவரையிலும் இந்த 5 டைப்பில் நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோமா அப்படிங்க செக் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், அணி, தமிழாக்கம், வாழ்க்கை நிகழ்வில் பழமொழி, அதன் பிறகு நயம் பாராட்டல், அதன் பிறகு திணைத்துறை. இதெல்லாம் தெளிவாக இருக்கிறீங்களா அப்படிங்க பார்த்துங்க. தெளிவு இல்லை அப்படின்னா இந்த 5 மெத்தடில் கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணிங்க, இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கிங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் 4 பகுதி வந்துடும், அல்லது 5 பகுதியுமே வந்துடும், அல்லது குறைஞ்சபட்சம் 3 பகுதியாவது வந்துடும். அடுத்து 6 மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 மதிப்பெண் வினாக்கள் புத்தக வினாக்கள் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாலே போதும். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எது செய்யுள், எது உரைநடை அப்படிங்கிற கேள்விகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில வினாத்தாள்களில் உரைநடை கொஷினை செய்யுளையும், செய்யுள் கொஷினை உரைநடையிலையும் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இதுலேயே பாருங்கள், கவிதை எழுத அறிய வேண்டியவனாக சுரதா கூறக்கூடியது நம்மளுக்கு செய்யுள் பகுதி. ஆனால் இதே மெத்தட்லேயே உரைநடையிலே ஃபஸ்ட்டு இருக்குது, நம்மளுக்கு முதல் கேள்வியில் முதல் இயல்லே இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கேள்விகளை மாற்றி எழுதிடாதீங்க. மாற்றி எழுதிங்கன்னா மதிப்பெண் போயிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதன் பிறகு துணைப்பாடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துணைப்பாடத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா துணைப்பாடம் பொறுத்தவரையிலும் புத்தக வினாக்கள் இருக்கும். அந்த புத்தக வினாக்கள் முறையிலேயே கொஞ்சம் உள் வினாக்கள் கேட்டிருப்பாங்க. புத்தக வினாக்கள் கதை கரு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அந்த கற்பனை கதைகளாக அவங்க கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். ஆனால் இங்கே கேட்கும்போது கற்பனை கதை இல்லாமல் கதைக்கரு மெத்தடில் கேட்பாங்க. அப்போ அதை நம்ம தலைப்பை மட்டும் படிச்சுட்டு இது நமக்கு தெரியும்னு எழுத ஆரம்பிக்க வேண்டாம். தயவு செஞ்சு அந்த என்ன கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சரியான முறையில் இருக்கும். அது தெளிவாக பார்த்துக்குங்க. மனப்பாட பாடல் பொறுத்தவரையிலும் நீங்கள் இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு 10 மனப்பாட பாடல் தான் இருக்கும். அதே மாதிரி 20 குறள் இருக்கும். இதை தெளிவாக படித்து எழுதி பார்த்துங்க. ஒரு முறைக்கு 2 முறை 4 முறை கூட எழுதி பார்த்துக்குங்க. தப்பு இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக என்ன பண்ணலாம், மதிப்பெண் எடுக்கலாம். தமிழை பொறுத்தவரையில் மதிப்பெண் எடுக்கிறது ரொம்ப சுலபம். அப்போது 1 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 2 மதிப்பெண் வினாக்களில் செய்யுள் மேக்ஸிமம் புத்தக வினாக்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. உரைநடை பொறுத்தவரையிலும் புத்தக வினா இன்டீரியர் பார்க்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த முழு மதிப்பெண் எடுக்கிற மாதிரியான சூழல் அமையும். அந்த மாதிரி தான் வினாத்தாலும் இந்த வருஷம் வடிவமைப்பு இருக்கும். அதை தெளிவாக என்ன பண்ணிங்க பார்த்துங்க. மொழிபெயர்ச்சி பொறுத்தவரையிலும் நம்ம புத்தகத்தில் 12 தலைப்புகள் இருக்குது. அந்த 12 தலைப்புகளை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் 5 to 6 தலைப்புகள் வந்துடும். அடிஷனலாக நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அணி, திணை, இலக்கண பகுபதம் புணர்ச்சி இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கேள்வி சுலபமாக அதை அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினாக்கள் எழுதணும். ஒரு 5 தலைப்பு சொல்லியிருந்தேன். அந்த 5 தலைப்பு தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே அதில் 3 தலைப்புகள் குறைஞ்சபட்சம் வந்துடும். அதை நீங்கள் எழுதிடலாம். அப்புறம் 6 மதிப்பெண் வேணா, அதுக்கப்புறம் மனப்பாட பாடல். அப்போ இதெல்லாம் தெளிவாக படிச்சிங்கன்னா சுலபமாக மதிப்பெண் எடுக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வினாத்தாளுக்கு உண்டான 1 மதிப்பெண் வினாக்கள் விடை குறிப்பு கீழே கொடுத்துருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போது இது வந்து நம்மளுடைய SVB நீட் கோச்சிங் சென்டர் அகாடமி நம்மளதுலேயே இருக்குது. இப்போ கிராஸ் கோர்ஸுக்கு உண்டான அட்மிஷனும் நம்மளதில் போய்கிட்டு இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 7.5லேயே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் மதிப்பெண் நம்மளுக்கு தான். தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி நம்மளுடைய சென்டரில் படித்த மாணவி தான். அதேமாதிரி ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கில வழியில் 695 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய கோச்சிங்
ஸ்கூல் மற்றும் அகாடமி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு விஷயத்துலையும் உணவு விஷயத்துலையும் 100% தரமானதாக இருக்கும். கல்வியும் தரமானதாக இருக்கும், பாதுகாப்பும் தரமானதாக இருக்கும். அப்படிங்கிற வகையில் நீங்கள் தாராளமாக வந்து நம்மளுடைய நீட் அகாடமி வந்து சர்ச் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் எப்போவுமே நம்மளுடைய பள்ளி தான் முதலிடம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த திறனறி தேர்வுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். இப்போது 2024 நம்மளுடைய பள்ளியில் வந்து 17 பேர் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்திலேயே அதிகப்படியான எண்ணிக்கையில் செலக்ட் ஆன ஒரே பள்ளி நம்மளுடைய பள்ளி தான். அதுக்கு முன்னால் கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 20 மாணவிகள் 2023 20 மாணவிகள் செலக்ட் ஆனாங்க. அதுவும் நாமக்கல் மாவட்டத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையில் செலக்ட் ஆனது நம்மள தான். தொடர்ந்து 4 பேரும் மாநிலத்தில் 2வது இடம் பிடிச்சாங்க. முதல் ஆண்டு அதாவது திறனறி தேர்வை வச்ச 2022 தான் முதல்ல திறனறி தேர்வு வச்சாங்க. அதில் மொத்தம் 11 பேர் நம்மளுடைய பள்ளியில் செலக்ட் ஆனாங்க. அதுவும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் அந்த பரிசு தொகையை பெற்ற மாணவிகள் நம்மளுடைய பள்ளி மாணவிகள் தான். அப்படிங்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்போவுமே இங்கே அவேர்னஸ் அதிகம் இருக்கும், பயிற்சிகள் அதிகம் இருக்கும். பின்னால் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளுமே இங்கேயே நாங்கள் கொடுப்போம். அப்போ அப்படிங்கும்போது துணிஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக நம்ம பள்ளியிலையோ நீட் அகாடமியிலையோ தாராளமாக கொண்டு வந்து சேர்த்தலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான கோச்சிங் கட்டாயம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த எஸ்விபி நீட் அகாடமியில் கடந்த ஆண்டு வந்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கும்போது சென்னையில் நம்மளுடைய அமைச்சர் கையால் அந்த மருத்துவ சீட்டு பெற்ற ஒரு புகைப்படம் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ இது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நம்பர்களில் கால் பண்ணி கேட்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் நம்ம தருவோம். நன்றி, வணக்கம்.